Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி நீட் சிலபஸோட ஒரு இதுதான் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் என்னெல்லாம் இருக்குது, ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம், எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு, சிலபஸில் எதெல்லாம் கவர் பண்ணணும், எந்த மாதிரியான வெயிட்டேஜ் இருக்க போது, எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதில் பண்ண வேண்டாம், எப்போ பண்ணணும், எப்போ பண்ண வேணாம், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் மொத்தம் 3 டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த மூணுமே இஸ் இன்க்ளூடட் இன் நீட் சிலபஸில் இது இருக்குது. ஓகேவா? ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது, ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் இருக்குது. மூணுமே நீட் சிலபஸில் இருக்குது. இதில் ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நியூமெரிக்கல்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். அதனால ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இதுதான் ரிலேட்டடாக இருக்க போகுது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம சால்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். சால்ட் அனாலிசிஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம லைக் ஃபங்க்ஷனல் குரூப்ஸு, ஐடென்டிஃபிகேஷன், டிடெக்ஷன், ப்ரிப்பரேஷன், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இதெல்லாம் பற்றி டீல் பண்ணுவோம். இப்போ கொஷின் என்னன்னா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நம்ம எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், இன்ஆர்கானிக்கு நமக்கு என்ன தேவை, ஆர்கானிக்கு என்ன தேவை. ஃபிசிக்கலில் நம்ம நியூமெரிக்கல்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். தியரியாக இருந்து படிக்கிறத விட ஃபிசிக்கல் நியூமெரிக்கல்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதில் தான் மோர் சான்சஸ் ஆஃப் கொஷின்ஸ் வர்றதுக்கு இது இருக்குது. இப்போது இன்ஆர்கானிக்கில் என்ன பண்ணணும், இன்ஆர்கானிக்கில் கான்செப்டாக புரிஞ்சு படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மெமரி பவர் இருக்கணும், மக்கப் பண்ணுற இது இருக்கணும். இது இருந்தால் போதும், இன்ஆர்கானிக் ஈஸியாக படிக்கலாம். ரிப்பீட்டட் ரிவிஷன் ரெக்வயர்ட். ஓகேவா? இதில் கலர் நேம் ஆஃப் காம்பவுண்ட் படிக்கணும், அப்புறம் கலர் படிக்கணும். என்ன காம்பவுண்ட் எந்த கலரில் வரும், எது ப்ரெசிபிடேட் ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் படிக்கணும். ஈஸியாக மறக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் முக்கியம். ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, மறக்காமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது உங்கள் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனை பொறுத்து இருக்குது. இதில் இருந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலிருந்து நிறைய கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதிலே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது, செகண்ட் இது, தேர்டு லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டில் இருக்கிறது ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். இப்போது இதை நம்ம எப்போ படிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா கூட உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதை இப்போவே படித்து முடிச்சிருங்க. சிலபஸ் கவர் பண்ணும் போதே இதை படித்து முடிச்சிருங்க. ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வரும்போது இது நீங்கள் எக்ஸாம் கிட்ட வரும்போது இப்போ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் படித்து வச்சுட்டு எக்ஸாம் கிட்ட வரும்போது ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு லாஸ்ட் மறக்கிறது இயல்பு. அதனால ரிப்பீட்டட் ரிவிஷன் எக்ஸாம் கிட்ட வரும்போது பண்ணணும். அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் இப்போவும் நல்லா படிக்கணும், எக்ஸாம் கிட்ட வரும்போதும் நல்லா படிக்கணும். மூணுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். இன்ஆர்கானிக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா போதும். ஃபிசிக்கல் அண்ட் ஆர்கானிக் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் ஓகேவா? இப்போது ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வெயிட்டேஜ் இருக்கா இல்லையா, அந்த கொஷனுக்கு வெயிட்டேஜ் டெஃபினெட்லி நோ. அப்புறம் ஏன் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, நீட் 2025 பேப்பர் பார்த்தோம் கரெக்டாக, ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பர். நீட் 2026 சேம் லெவலுக்கு வந்தால் இந்த மாதிரி சாப்டர்ஸை படிச்சிருந்தோம்னா இதில் இருந்து 1 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தட் வில் இன்க்ரீஸ் யுவர் மார்க் பை 4. காலேஜஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, லெவல்ஸ் ஆஃப் காலேஜஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். எனக்கு இதோட கிடந்து இது பண்ணி படிச்சுட்டு இருக்க முடியாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு 4 மார்க்ஸ் வேணாம், எனக்கு மெமரி பவர் இல்லை, நான் படித்தாலும் எனக்கு மறந்துடும், இதுக்கு நான் கொடுக்குற டைமை வேறு கான்செப்ட் பேஸ்டு சாப்டர்ஸ்க்கு கொடுத்தா என்னால் மார்க் புல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்ஆர்கானிக் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். ஃபிசிக்கல் ஈஸி தான், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஈஸியாக மார்க் புல் பண்ணலாம். ஆர்கானிக்கும் சம்வாட் ஈஸி, படிக்க முடியும், கொஞ்சம் மெமரி இருந்தால் போதும், ஈஸியாக படிச்சிடலாம். அதனால ஸ்கிப் பண்ணுறவங்க இன்ஆர்கானிக் மட்டும் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் அண்ட் ஆர்கானிக் பண்ணாதீங்க.
இப்போ வந்து வெயிட்டேஜ் இல்ல. ஆப்வியஸ்லி நோ வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் எதுக்கு இத படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஆன்சர் சொல்லிட்டேன். சப்போஸ் த பேப்பர் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட். இதுல இருந்து இந்த மாதிரி மெமரி பேஸ்டு கொஸ்டின், கான்செப்ட் யூஸ் பண்ணாதது, மெமரி பேஸ்டா இருக்கிறதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டா நம்ம ஈஸியா வந்து மார்க் எடுத்துக்கலாம். அதுக்காக தான். ஒரு கொஸ்டினும் நமக்கு அப்போ மேட்டர் அ லாட்டா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மோஸ்ட் வொர்ஸ்ட் கேஸ்ல நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? வெயிட்டேஜ் கம்மி தான். பட் யூ கேன் ஸ்கோர் ஈஸிலி. ஈஸிலி அப்படிங்கிறது ஃபிசிக்கலுக்கும் ஆர்கானிக்கும் பொருந்தும். இன்ஆர்கானிக் சம்வாட் கஷ்டம் தான். பட் யூ கேன் ஸ்டில் ட்ரை. எக்ஸாம் கிட்ட நெருங்கும் போது படிச்சீங்கன்னா மார்க்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகேவா? இதுதான் ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன். நான் நம்ம சேனல்ல ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் கான்செப்ட் குடுப்பேன். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் டீச் பண்ணுவேன். ஆர்கானிக்கும் டீச் பண்ணுவேன். இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ண போறேன். இது வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு நீங்க படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கான்செப்ட் கிளாரிட்டி வர வரைக்கும் நீங்க படிச்சா போதும். ரொம்ப டைம் எடுத்து நீங்க படிக்க வேணாம். இதுக்கு நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அ ஒரு ஓரளவு 90% கான்செப்ட் கிரிப் வந்துச்சுன்னா, நீங்க நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் நம்ம சேனல்ல கவர் பண்ண போறேன். அ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.